பீகாரில் அடுத்தடுத்து கூட்டணி மாறினாலும் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் நிதிஷ்குமார். மக்கள் மத்தியில் தொடர்ந்து ஆதரவை பெற்றிருக்கக்கூடியவர் இந்த தேர்தலிலும் ஆதிக்கம் செலுத்துவாரா? அவர் முன்பு உள்ள சவால்கள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் அரசியல் வாழ்க்கையை வெகு சில தலைவர்கள் மட்டுமே ஈடு செய்ய முடியும். இதனால் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் உட்பட பலர் பீகார் அரசியலில் அவர் ஒரு உருளைக்கிழங்கு போன்றவர் என கூறுகின்றனர். அதாவது அவரை கட்சிகள் ஒதுக்கி வைத்தாலும் இறுதியில் அவரை சேர்க்காமல் ஆட்சி அமைப்பது கடினம் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. அவரது அரசியல் பலம் என்பது மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கி. 7% குர்மி கோரி சமூகங்கள், 26% எம்பிசி எனப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என 33% வாக்குகள் என்றுமே நிதிஷ்குமாருக்கு தான். இது தவிர மகா தலித்துகள் மற்றும் பெண்களின் வாக்குகளையும் தேர்தல் தவறாமல் அறுவடை செய்து விடுகிறார் நிதிஷ். நிதிஷ்குமாரின் நிர்வாக முறை என்பது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் நலன்களை மையமாக கொண்டது. ஜீவிகா தீதி, பள்ளி மாணவிகளுக்கு மிதிவண்டி ஆகிய அவரது முதன்மை திட்டங்கள் மிகவும் பிரபலமானவை. இது மட்டுமல்லாமல் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தி பெண் வாக்காளர்களின் ஆதரவு தளத்தை உறுதி செய்து கொண்டார். பஞ்சாயத்துக்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% ஒதுக்கீட்டையும் பெண்களுக்கு 50% ஒதுக்கீட்டையும் வழங்கி அவர்களையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டார் நிதிஷ்குமார். மூத்த குடிமக்கள் மற்றும் விதவைகளுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தியது, அங்கன்வாடி மற்றும் துப்புரவு பணியாளர்களின் சம்பளத்தை உயர்த்தியது நிதிஷின் கடைசி நிமிட ஸ்டண்ட். தேர்தல் தேதி அறிவித்த நாளன்று காலையில் 16 லட்சம் தொழிலாளர்களுக்கு 5,000 ரூபாய், 1,21,00,000 பெண்களுக்கு தொழில் தொடங்க 10,000 ரூபாய், வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இருப்பினும் நிதிஷ்குமாரின் செல்வாக்கு படிப்படியாக சரிந்து வருவதைத்தான் மதிப்பீட்டு எண்கள் காட்டுகின்றன. விருப்பமான முதலமைச்சராக நிதிஷின் ஒப்புதல் மதிப்பீடுகள் 2020ஆம் ஆண்டில் 37% இருந்தது. இது அண்மையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 16 விழுக்காடாக சரிந்துவிட்டது. பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டதும் அதனை எதிர்த்து 17 ஆண்டுகளாக இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகினார். இது நடந்தது 2013ஆம் ஆண்டு. பின்னர் 2015ஆம் ஆண்டு ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து மகாகத் பந்தன் கூட்டணியை அமைத்து வெற்றி பெற்றார். 2017ஆம் ஆண்டில் மகாகத் பந்தன் கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்து முதலமைச்சரானார். 2022ஆம் ஆண்டில் பாஜகவுடனான உறவை துண்டித்துக் கொண்டு மகாகத் பந்தன் கூட்டணியில் ஐக்கியமாகி முதலமைச்சர் அரியணையில் ஏறினார். 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் மகாகத் பந்தன் கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் கூட்டணியை மாற்றும் போதும் அவர் முதலமைச்சர் பதவியிலேயே தொடர்கிறார். இதனால் தனது அரசியல் லாபத்திற்காக அடிக்கடி நிலைப்பாட்டை மாற்றும் தலைவர் என்ற இமேஜை பெற்றுள்ளார். தற்போதைய தேர்தலிலும் பாஜக வெளிப்படையாக அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தாலும் கூட்டணி வெற்றி பெற்றால் அதிக இடங்களை கைப்பற்றி அவருக்கு சமமான அல்லது சவாலான ஒருவரை கொண்டு வர திட்டமிடுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சு அடிபடுகிறது.